இசைஞானி இளையராஜா லண்டன்ல இன்னைக்கு தன்னுடைய முதல் சிம்போனியை அரங்கேற்றம் செய்கிறாரு. இதற்கு வேலியன்ட் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியை உலகுடைய சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இசைக்கிறாங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் பிறந்தவர் இளையராஜா. இவர் தன்னுடைய அண்ணன் பாவலர் வரதராஜனால இசையுலகிற்கு வந்தார். சென்னையில் தன்ராஜ் மாஸ்டர் அளித்த ஊக்குவிப்பால் மேற்கத்திய இசை பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 15,000 பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு. 700 படங்களில் பாடல்களையும் எழுதியிருக்காரு. இந்த நிலையில் இளையராஜா சிம்போனியை உருவாக்கியிருக்காரு. அதற்கு வேலியன்ட் அப்படின்னும் பெயர் வச்சிருக்காரு. இதை இன்னைக்கு லண்டன்ல அரங்கேற்றம் செய்யறாரு. இதுக்காக இவர் கடந்த 6ஆம் தேதி சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றார். சிம்போனி அப்படின்னா என்ன தெரியுமா? இதுக்கு இளையராஜாவை கொடுத்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 4 கவிஞர்கள் 4 வித்தியாசமான கவிதைகளை சொன்னால் நம்மளால் ரசிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரே நேரத்தில் பல்வேறு இசை கருவிகள் ஒன்றிணைந்து தரக்கூடிய இசையை நாம் கொண்டாடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதுதான் சிம்போனி. இன்று மாலை 7 மணி அளவில் லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றக்கூடிய இளையராஜாவுக்கு அது நீண்ட நாள் கனவாக இருந்துச்சு. மேற்கத்திய இசையோட நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானிய இசையை ஒருங்கிணைச்சு 1986ஆம் ஆண்டு 1988 ஆகிய ஆண்டுகளில் நீண்ட நேர இசை தொகுப்பை அவர் வெளியிட்டிருந்தார். 2025ஆம் ஆண்டில் திருவாசகத்தை மேற்கத்திய இசைக்கருவிகளோட இசையோட வெளியிட்டதை அடுத்து அவர் தொடர்ந்து சிம்போனியில் ஆர்வம் காட்டினார். இந்த சிம்போனியினுடைய சவால் என்ன தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்களுக்கு இசை குறிப்புகளை எழுதி கொடுப்பது தான். இந்தியாவிலிருந்து முதல் முறையா ஒரு தமிழர் சிம்போனியை அரங்கேற்றுவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். மொசார்ட், பீத்தோவன், சாய்கோவஸ்கி வரிசையில இளையராஜாவும் தன்னுடைய சிம்போனியை அரங்கேற்றுகிறார். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்காக லண்டன் புறப்பட்ட இளையராஜா விமான நிலையத்தில் பேசும்போது இந்த நிகழ்ச்சிக்கு வரும் ரசிகர்களுக்கு இது பெரிய இசை விருந்தாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னார். மேலும் தமிழராக உணர்கிறேன் அப்படிங்கிறத விட மனிதரா உணர்றேன். இது என்னுடைய பெருமை கிடையாது, நாட்டுடைய பெருமை, இந்தியாவுடைய பெருமை. இன்கிரெடிபிள் இந்தியா மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா அப்படின்னு சொன்னார். மேலும் கடந்த வாரம் இளையராஜாவுடைய வீட்டுக்கே சென்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவரது சிம்பனி இசை அரங்கேற்றத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருடைய சிம்பனி நோட்ஸ்களையும் இளையராஜா காண்பித்து மகிழ்ந்தார். அதுபோல திருமாவளவன், கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன், சீமான் உள்ளிட்ட பலரும் இளையராஜாவை நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. தன்னை வாழ்த்திய அனைவருக்கும் இளையராஜா நன்றி தெரிவித்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இன்று இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய இளையராஜாவிற்கு இந்து தமிழ் திசை சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க.